அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலனை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பை பார்த்துட்டு அப்புறமா ராசி பலன் பார்க்கலாம். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 1, 2025 ஆங்கில புத்தாண்டு. கருத்தில் கொள்ளுங்க, ஆங்கில புத்தாண்டு. அதில் என்ன விசேஷம்னா, இன்று 3ஆம் பிறை வேற இரண்டும் கலந்து வருவதால் இந்த 2025 அனைத்து ராசிக்காரர்களும் அனைத்து செல்வங்களும் பெற்று சிறப்பான வாழ்க்கை அமையும் என்று என்னுடைய கருத்து. அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று மிகவும் சிறப்பான வாழ்க்கை வாழணுன்னு இறைவனுடைய அருளே கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:38 வரை பூராடம், பின்பு உத்திராடம். திதி இன்று அதிகாலை 4:48 வரை பிரதமை, பின்பு துவாதசி. யோகம் அமித சித்த யோகம். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் மிருகசீஷ்டம், திருவாதிரை. சந்திராஷ்டிர நட்சத்திரம் மிருகசீஷ்டம், திருவாதிரை. சந்திராஷ்டிர ராசி ரிஷமம், மிதுனம். சந்திராஷ்டிர ராசி ரிஷமம், மிதுனம். நல்ல நேரம் காலை 10:30 - 11:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 to 2:30, மாலை 6:30 to 7:30. ராவுகாலம் மதியம் 12 - 1:30. ராவுகாலம் மதியம் 12 - 1:30. யமகண்டம் காலை 7:30 - 9 மணி. கருத்தில் கொள்ளுங்க. யமகண்டம் காலை 7:30 - 9 மணி. குளிகை காலை 10:30 to 12 மணி. குளிகை காலை 10:30 - 12 மணி. சூலம் வடக்கு. சூலம் வடக்கு. இதான் இந்த நாளுடைய சிறப்பு. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன், அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ராசியை பொறுத்து மட்டும் ஒன்றுபடும், நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் மாறுபடும். எது எப்படி இருந்தாலும் சந்திராஷ்டிரம் அது வேலையை காட்டும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேச ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு அருமையாக இருக்குது. அவங்க இன்று முழுவதும் சிறப்பான நாளாக அவங்களுடைய வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். புது வருஷத்துக்கும் மேச ராசிக்கும் சிறப்பாக அமைந்து அவங்கள் அனைத்தும் பெற்று வரணும் என்பது இறைவனுடைய அருளே. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அலுவலகத்திலும் சரி மேசராசிக்காரங்களுக்கு மிகவும் அருமையான நாளாக தான் இருக்கும். சக ஊழியருடையும் ஒற்றுமைக்கு பஞ்சம் இருக்காது. மேல் அதிகாரிகளும் பாராட்டுகளும் பெறுவீங்க. இல்லத்திலையும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு பக்தி உங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும். கோயிலுக்கு செல்வீர்கள், இல்லை தூரத்தில் எங்கன்னா குடும்பத்தோட குலதெய்வங்கள் கூட சென்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் மிக சிறப்பான நாளாக அமைஞ்சிருது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் இவங்களுக்கு பெருமைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் இவங்களுக்கு இன்று நாள் சிறப்பாக இருக்குது. இவங்க எந்த தொழில் செய்தாலும் இவங்களுக்கு பெருமை தன்னால் தேடி வரும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி இவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சக ஊழியர்களும் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. மேலதிகாரிகளும் பாராட்டு பெருமையை அதாவது அவருடைய அன்பும் பாராட்டும் கிடைக்கும். இல்லத்திலையும் கணவன் மனைவிடையே ஒற்றுமைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நெருக்கம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ரிஷபத்துக்கு அருமையான நாள் அமைஞ்சிருது. கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கு இன்று அருமையான நாள் அமைஞ்சிருக்குது. வரவு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய நாள். லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த சிறு தொழில் செய்வர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கூடுதலாக இன்னும் உழைத்தீங்கன்னா
இன்னும் அதிகமான லாபத்தை நீங்கள் பெறலாம். அதே போல் அலுவலகத்திலும் சக ஊழியருடைய ஒற்றுமைக்கு நெருக்கத்துக்கும் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அதே போல் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கும் பரிசு நீங்கள் பெறுவீங்க. இல்லத்திலையும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை வந்து அதிகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் மிகவும் கவனமான முறையில் தான் வண்டி வாகனத்தில் செல்லணும். போக்குவரத்து விதிமீறல்களை கரெக்டாக கடைப்பிடிச்சு செல்லணும். வண்டியை எடுக்கக்குள்ள வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது என்று பார்த்துட்டு தான் செல்லணும். அப்போ தான் நீங்கள் விபத்து உங்களையும் அறியாமல் அவர்த்து தான் விபத்து கருத்தில் கொண்டுங்க. அதெல்லாம் தவிர்க்கலாம். எக்காரணம் கொண்டோ வண்டியில் போகக்குள்ள ஃபோன் பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. கவனம் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்து கவனமாக நடந்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டத்தை மாற்றி, ஏன்னா உங்களுக்கு நாள் இன்று அருமையாக இருக்குது, சந்திராஷ்டத்தை மாற்றி நீங்கள் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. கடகராசியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கும் நாள் இன்று அருமையாக அமைஞ்சுக்குது. அவங்களுக்கு இன்று இன்பம் மயமான நாள். சில நாட்களாக கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இன்று தீரக்கூடிய நாளாக தான் இருக்குது. மன விட்டு பேசினா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்திடலாம். மனதுக்குள்ளேயே வைத்துக்கின்னு இருந்தால் புகை புயந்து அது பெரிய பிரச்சனை ஆகிடும். எந்த பிரச்சனையானோ மன விட்டு பேசிக்கினா அவங்களுடைய பிரச்சனை வந்து தீர்ந்துடும். கடகராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வேலைகள் தேடி வரலாம். ஏதாச்சும் எப்படி யார்கிட்டயா கடை கேட்டிருந்தாலும் அந்த கடை கிடைக்கலாம். இல்லை இவங்க யார்கிட்டயா கொடுத்துட்டு அந்த காசு வராத இழுத்தடிச்சிருந்தாலும் அந்த காசுகள் வரலாம். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்டையும் மேலதிகாரிகிட்டையும் இவங்களுக்கு சிறப்பான பேர் கிடைக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. பிள்ளைகளும் இவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. கடகராசியை பொறுத்து மட்டும் இன்று லாபமும் அதிகமாக இருக்கும், இன்பமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருப்பதால் நீங்கள் இந்த நாளை உங்களுக்கு தேவையான வழிகளில் சிறப்பாக அமைச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நாளாக இந்த நாள் கை கொடுக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஏன்னா இது வருடத்தின் ஆங்கில வருடத்தின் முதல் நாள் என்பதால் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு ஒரு தொழிலோ இல்லை ஒரு வேலையோ கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். கருத்தில் கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் கடகராசிக்கு இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அதே போல் கடகராசியில் இந்த அஷ்டமத்து சனி கடகராசி நடந்து நிற்பதால் மிகவும் படாத பாடுபட்டிருப்பாங்க. அவங்களாம் இந்த 2025 4ஆம் மாதத்துலேருந்து அவங்களுக்கு விடுதலை. அவங்களுக்கு எண்ணம் போல் எல்லாம் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனை தவிச்சவங்களுக்கு அந்த மன உளைச்சலிருந்து விடுபடலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஆர்வமாக கேட்பாங்க, ஆர்வமாக வேலை செய்வாங்க. ஆர்வமாக வேலை செய்தாலும் அவங்களுக்கு அந்த அதாவது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. கருத்தில் கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த நாள் செல்லுது. அலுவலகத்திலையோ சக ஊழியர்கிட்ட கவனமான முறையில் வார்த்தைகளை உபயோகிக்கணும். இல்லத்திலேயோ கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்லணும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை சுத்தமாக கேட்க மாட்டாங்க. கேட்கலன்னா விட்டுடணும். அவங்ககிட்ட சொல்லி சொல்லி அவங்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நீங்களும் மன உளைச்சல் ஆகிறது இன்றைய நாள் சிறப்பாக அமையாது. ஏன்னா வருடத்தின் முதல் நாள் என்பதால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கண்டுக்காம விட்டுட்டா அந்த பிரச்சனை அன்றைய நாளோடு முடிஞ்சிடும். நம்ம அது திருப்பி கிளறக்குள்ள அந்த நாள் இந்த நாள் என்பது தொடரக்கூடிய நாளாக மாறிடும். கருத்தில் கொண்டு சிம்மராசிக்காரர்கள் இந்த நாளை செலவழிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் அருமையான நாளாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்று அருமையாக இருக்குது. அவங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய நாளாகவும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அவங்களுக்கு வரவும் அதிகமாக இருக்கும், நன்மையும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலோ சக ஊழியர்கள் ஒற்றுமையுடன் ஒத்துழைப்பாங்க. மேலதிகாரிகளையோ பாராட்டியோ பரிசையும் நீங்கள் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. இல்லத்திலேயோ கணவன் மனைவிடைய ஒற்றுமைக்கு அதான் நெருக்கம் அதிகமாக இருக்கும், ஒற்றுமைக்கு குறை இருக்காது. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பான நாளாக அமைஞ்சுக்குது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாராக தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆதாயம் படக்கூடிய நாளாக தான் துளாராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. எந்த வேலையும் இழுத்து தான் செய்ய வேண்டியது இருக்கும். இழுபறியில் முடிந்தால் முடியலாம், இல்லை முடிக்காமல் போகலாம்.
துலா ராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக முறையில் கையாளணும். சக ஊழியர்கிட்டயோ அதாவது அவங்களுக்கு மனது பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது. வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும். அதே போல் மேலதிகாரிகிட்டையும் மிகவும் தெளிவான முறையில் வார்த்தைகளை பயன்படுத்தணும். கற்றுக்கொள்ளுங்க. கணவன் மனைவிடைய விட்டு கொடுத்து செல்லணும். அப்போ தான் இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். துலா ராசியை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க கவனம் தேவை. நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கு அப்புறமா அதை பற்றி பேசுங்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுக்கு முன்னாடியே நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாள் சிறப்பாக அமைஞ்சிடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாளென்று சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இவங்க அன்பு அதிகமாக செலுத்தக்கூடிய நாளாக தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அவங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருப்பதால் அவங்க இந்த நாளில் ஜெயிச்சு காட்டலாம். கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலையும் சரி இல்லத்திலும் சரி அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. மிகவும் சிறப்பான நாளாக தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்குது. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமையாக இருக்குது. அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் இன்று ஜெயிச்சு காட்டலாம். ஏதாச்சும் வேலைக்கு இவங்க எதிர்பார்த்திருந்தாலும் அந்த வேலை கிடைக்கலாம். பண வரவும் இரட்டிப்பாக இருக்கும். சிறு தொழில் செய்கிறவங்க, சொந்தமாக கடை வச்சுருக்கவங்க, ஹோட்டல் வச்சுருக்கவங்க, நிறுவனம் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த புது வருஷத்துலேருந்து இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடியவங்களாக தான் தனுசு ராசிக்காரர்கள் அமைகிறாங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருப்பதால் அவங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் இந்த நாள் பயனுள்ள நாளாக அவங்களுக்கு கை கொடுக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் லாபம் இரட்டிப்பு ஆகும் நாள். மிகவும் சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிக்குது. அவங்களுக்கு இந்த மகர ராசியை பொறுத்த மட்டும் 7.5 சனியால் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுவும் இந்த ஜென்ம சனியால் இந்த 2.5 வருஷம், அதாவது இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி 2.5 வருஷம் ஜென்மசனி நடந்திருக்கும். அதில் மிகவும் துன்பப்பட்டிருப்பாங்க. அவப்பேர்கள் வந்திருக்கும், கெட்ட பேர்கள் வந்திருக்கும், பல பேர் வேலையை இழந்திருப்பாங்க, அவமரியாதை ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ கேவலப்படணுமோ அவ்வளோ கேவலப்பட்டிருப்பாங்க. அது பட்டவங்களுக்கு தான் தெரியும். வெளியில் சொல்ல மாட்டாங்க. வெளியில் சிரிச்ச முகத்தோடு அவங்களுடைய வாழ்க்கை தரம் நடந்து கொண்டு இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த துன்பங்களுக்கெல்லாம் தீர்க்கக்கூடிய நாளாக தான் இந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதி அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த நாள் ஒரு படிக்கட்டு. நீங்கள் இந்த படிக்கட்டை பிடித்து கொண்டு மேலே ஏறிடலாம். நீங்கள் 2025 முடியறதுக்குள்ள 2026 தொடங்குறதுக்குள்ள ஒரு சிறப்பான வளர்ச்சியை இந்த 2025 பெறுவீங்க. ஏன்னா இந்த 7.5 சனி முடிவதால் உங்களுடைய வாழ்க்கை தரம் இரட்டிப்பாகும். இந்த 1ஆம் தேதியிலிருந்தே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த 7.5 வருஷம் என்ன பாடுபடுத்தினாரோ அதை எல்லாம் சேர்த்து போக்குள்ள ஒரு கால்வாசியாச்சும் கொடுத்துட்டு போவார். நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடிக்கல் நாட்டிட்டு தான் போவார். கருத்தில் கொள்ளுங்க. அது இந்த 2025 1ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிச்சிடும். மகர ராசிக்காரர்கள் இது நீங்கள் அனைவரும் உணர்வீங்க. அப்புறம் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இல்லத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. மேலதிகாரியுடைய பாராட்டியும் பெறுவீங்க. பிள்ளைகளும் உங்கள் சொல்படி நடப்பாங்க. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் நாள் இன்று வெற்றிகரமான நாளாக அமைஞ்சிருக்குது. எதுக்கு எடுத்தாலும் வெற்றி பெற்றுட்டு ஒரு சுகத்தை அனுபவிக்க நாளாக தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. சக ஊழியரிடையும் இவங்களுக்கு ஒற்றுமை அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் பரிசு மனைவி பாராட்டு எல்லாம் பெறுவாங்க. கணவன் மனைவிடையோ இல்லத்தில் ஒற்றுமைக்கு பஞ்சம் இருக்காது. கும்பராசியை பொறுத்த மட்டும் அருமையான நாள். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாள். அவங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதி அவங்க இதிலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு அவங்களுக்கு நல்ல சிறப்பான வெற்றிகளும் மதிப்பு மரியாதையும் கூடி வரும். இந்த 4ஆம் மாதம் அது கரெக்டாக சொல்லப்போனால் மார்ச் 30ஆம் தேதி
சனி பயிற்சி இல்லை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கலாம். அது காலத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும். அந்த சனி பயிற்சி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியா அமையும், கருத்தில் கொள்ளணும். இந்த மீன ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து 2.5 வருடம் மிகவும் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட என்ன பேசுகிறோம் பார்த்து ஒரு வார்த்தையும் உபயோகிக்கணும். ஏன்னா ஜென்ம சனி அதுடைய வேலையை 100% செய்யும். கெட்ட பேர்கள் வரும், அவப்பேர்கள் வரும், சொந்தக்காரங்களுடைய பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு வரும், பிரிவினை வரும், பிள்ளைகளிடமும் கருத்து வேறுபாடு வரும், பிரிவினை வரும். எந்தெந்த வார்த்தையை உபயோகிக்கணுமோ அந்தந்த வார்த்தையை சிந்திச்சு பேசுனீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இல்லைன்னா தேவையில்லாமல் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும். கருத்தில் கொள்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும். முதல் 2.5 வருஷம் விரய சனி நடக்கும். அந்த 1 வருஷத்துக்கு விரயம் பண்ணாது. அடுத்து 1.5 வருஷத்தில் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் ஜென்ம சனியை பொறுத்த மட்டும் அது 2.5 வருஷத்துக்கு ஆரம்பிக்கக்குள்ளேயே அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அது எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை செய்யணும் தெரியாது. கருத்தில் கொள்ளுங்க. அது குறைஞ்சபட்சம் இந்த ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, விரய சனியாக இருந்தாலும் சரி, பாத சனியாக இருந்தாலும் சரி, 100 நாட்கள் அதோடைய வேலையை செய்யும். அது எந்த நாளாக இருக்கலாம்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியாது. அதனால நம்ம 2.5 வருஷமோ மிகவும் கவனமான முறையில் தான் நம்ம கையாளணும். அப்போ தான் அந்த 7.5 சனி தாக்கத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஏன்னா இந்த விரய சனியை கூட சமாளிச்சிடலாம், பாத சனி கூட சமாளிச்சிடலாம். ஆனால் அந்த ஜென்ம சனி நம்மளை கண்டிப்பாக நம்மளை ஒரு நிலைப்பாடிலிருந்து தடுமாற வச்சிரும். மன உளைச்சல், மன சோர்வு, மன கஷ்டம், பொருள் கஷ்டம், பிரிவினை கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் சேர்த்து கொடுக்கறது தான் இந்த ஜென்ம சனி. கருத்தில் கொள்க. இது முழுக்க இது பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையால் நடக்கக்கூடியது. நம்ம முன்னோர்களுடைய கர்மான அடிப்படையால் நடக்கக்கூடியது. கருத்தில் கொள்ளுங்க. இதில் எதனால் இந்த ஜென்ம சனியால் அனைவர மாற்றம் ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை தெரிஞ்சுங்க. போன பிறவியில் இப்போ அப்பா இருப்பார், அப்பாவுக்கு அப்பா இருப்பார், அவரு நம்மளுக்கு தாத்தா வருவார். அவருக்கு அப்பா இருப்பார், அவரு இறந்துட்டு இருப்பார். அவராக தான் நம்ம பிறந்திருப்போம். கருத்தில் கொள்ளுங்க. ஆணாக இருந்தால் தாத்தா, பெண்ணாக இருந்தால் பாட்டி. கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையிலேயே தான் இந்த ஜென்ம சனியுடைய அதுடைய வேலையை செய்யும். அனைவரும் உணர்ந்துக்கணும். இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க தாயின் கருவறையில் இருந்த ஆண்டுன்னு போட்டு மீதி நாளை கழித்து தான் இப்போ குறிப்பிட்டு. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை 20 வருடம், அதில் இப்போ ஒரு 8 வருடம் தாயின் கருவறையில் கழிஞ்ச ஆண்டுன்னு போட்டு மீதி 12 வருஷத்தை போட்டிருப்பாங்க. அதான் 12 வருஷம்னா இப்போ 4 இல்லைன்னா 12 வருஷம் போடுவாங்க. இல்லைன்னா 11 வருடம் 9 மாதம் 28 நாள் அப்படி காட்டிருப்பாங்க. அது எந்த அடிப்படையில் வருதுன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில். நம்ம போன பிறவியில் சுக்கிர திசையில் தான் ஒரு மனிதர் இறந்திருப்பார். அந்த திசையை மீதி பாக்கி, அதாவது 8 வருடம் முடியக்குள்ளே அவர் இறந்துட்டுருப்பார். மீதி 12 வருடம் அவருக்கு சுக்கிர திசை இருந்திருக்கும். அதன் கருமா அடுத்த பிறவியில் அதே சுக்கிர திசையில் தான் ஒரு மனிதனும் பிறப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதுதான் உண்மை. இப்போ சுக்கிர திசை, ராகு திசை, சந்திர திசை, சூரிய திசை, செவ்வாய் திசை, புதன் திசை, சனி திசை, குரு திசை, எந்த திசையாக இருந்தாலும் சரி அந்த போன பிரிவில் இறந்ததின் அடிப்படையில் தான் இந்த திசை இன்று நம்மளுக்கு ஜாதகம் எழுதுபடி ஜாதகம் எழுதுக்குள்ள எழுதுறாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. ஆனால் இது 100% உண்மை. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த 2025 புத்தாண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக அமையும். யாருமே பயப்பட தேவையில்ல. 2024 விட 2025 அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெற்றிகரமான நாளாக
அமையும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை கைகூடும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா எடுத்த தாக்கத்திலேயே எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த வருடத்தில் மிக முக்கியமான சனி பயிற்சி இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அதுதான் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பயிற்சி. அதே போல் ராகு கேது பயிற்சி இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. குரு பயிற்சியும் இருக்குது. இவங்க 3 பயிற்சியில் சனி பயிற்சி தான் மிக மிக முக்கியம். சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்து என்ன வேலையை செய்வாருன்னு அவருக்கு தான் தெரியும். அதன் அடிப்படையில் இந்த 2025 மிகவும் சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அவரு இந்த வருஷத்தில் குருவோட வீட்டில் தான் போய் அமர போகிறாரு. அவர் வீட்டில் இருந்து 2 பேருக்கும் பகை கிரகம் தான். அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது பிரம்மஸ்ரீ தோஷமாக மாறும். சனியும் குருவும் அவருக்குள்ள அது 4ஆம் மாதம் தான் போய் அமர்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் அமர்ந்த உடனே அவர் பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிடாது. அவங்களுக்குள்ள ஒரு உத்திகள்லாம் நடந்து அது விடுவிக்கு வரத்துக்கு எப்படியும் அதுக்குள்ள 2025 வெற்றிகரமாக முடிஞ்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. என்னடா சனி பகவான் போய் குருவில் உட்காராரு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருமா? ஆனால் வரும். ஆனால் 2025 வராது, 2026 தான் வரும். கருத்தில் கொள்ளுங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த 2025 அனைத்து ராசிகாரர்களுக்கும் மிகவும் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது எப்படின்னா வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய நாளாக இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச என் முன்னோர்கள் சொன்ன விஷயங்களையும் நூலின் அடிப்படையில் உள்ள உண்மை கருத்துக்களையும் நான் ஜாதகம் பார்த்த பலரிடம் இருந்து அவங்களுடைய ஜாதக கட்டத்தின் அமைப்புகளையும் தான் வச்சு தான் சொல்லினுக்கிறேன். அனைவரும் கேட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.